முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இப்போது இந்த திருச்செந்தூர் முருகன் உன் வீட்டுக்கே உன்னை தேடி வந்து விட்டேன் அல்லவா? இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை. உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நானே துணையாக இருந்து உன் வாழ்க்கையை அழகாக மாற்றி அமைப்பேன். நீ நிம்மதி கொண்டு மகிழ்ச்சி கொண்டு சந்தோஷமாக வாழ்கிற அளவுக்கு உனக்கான நல்லதை நான் உன் வீட்டிலையே நடத்தி கொடுக்க போகிறேன். நீ மட்டும் நல்லா இருந்தா போதும்னு சுயநலமாக வாழாமல் மற்றவங்களுடைய துன்பத்தை போக்குவதற்காகவும் கொஞ்சம் உதவி செய்யலாமல்லவா? உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு உன்னால் முடிஞ்ச உதவிகளை நீ செய்யும்போது கண்டிப்பாக உனக்கு என்ன செய்யணுமோ அதையெல்லாம் இந்த அப்பன் முருகன் நான் செஞ்சு கொடுப்பேன். யார் எப்படிப்பட்டவங்க, அவங்க என்ன வழியிலலாம் கஷ்டப்படுறாங்கன்றதையெல்லாம் நீ முழுசாக தெரிஞ்சுக்கணும், அடுத்தவங்க வீட்டு கதையை புரிஞ்சுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. 4 பேருக்கு உன்னால் முடிஞ்ச உதவியை செஞ்சுக்கிட்டு அவங்க மனசுக்கு ஆதரவாக 4 நல்ல வார்த்தைகளை பேசினா கூட அதுவே உனக்கு புண்ணியமாக வந்து சேருமேன் செல்லமே. வாழ்க்கைனா பிரச்சனைகளும் சவால்களும் வரத்தான் செய்யும். ஆனால் உனக்கு வழிகாட்டவும் உதவி செய்யவும் இந்த அப்பன் முருகன் ஒரு நல்ல வழியை உருவாக்கி தருவேன். வாழ்க்கையில் எல்லாருக்கும் சோதனைகளும் துன்பங்களும் துயரங்களும் இருக்க தான் செய்யும். ஆனால் கடைசியில் கண்டிப்பாக தர்மம் தான் ஜெயிக்கும். உண்மையான பிள்ளையாகிய நீ நிச்சயமாக ஜெயிப்ப. தப்பு செஞ்சவங்களும் தவறான வாழ்க்கையை வாழ்கிறவங்களும் நிச்சயம் தோத்து போவாங்க என் செல்லமே. நீ போகும் பாதையில் இருக்கும் துன்பத்தை எல்லாம் துரத்தி அடித்து உனக்கான இன்பத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்வில் இருக்கும் இடர்பாடுகளை எல்லாம் கலந்து உனக்கான நிம்மதியை நான் கொடுக்குறேன் என் செல்லமே. உன்னால் முடிஞ்ச உதவிகளை 4 பேருக்கு செஞ்சுக்கிட்டு நீயும் வாழ்க்கையை நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழும் அளவுக்கு உனக்கான நலத்தையும் வளத்தையும் செல்வ செழிப்பையும் இந்த அப்பன் முருகன் உனக்கு கொடுக்குறேன். ஒருத்தவங்க வாழ்க்கையில் கஷ்டம் இருக்குன்னு புரிஞ்சுக்காம இருக்கிறது நல்லது தான். ஆனாலும் நீ யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்க வேண்டாமே செல்லமே. எல்லாரும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனையோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவங்களுக்கும் ஏதாவது ஒரு கஷ்டமும் வருத்தமும் இருக்க தான் செய்யும். இதை புரிஞ்சுக்கிட்டு நீ யாருக்கும் எந்த துன்பத்தையும் கொடுக்காத நல்ல பிள்ளையாக இருக்க பழகு. எப்போதும் புண்ணியம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. பாவத்தை செய்யாமல் இருப்பதும் கூட புண்ணியத்தை சம்பாதிச்சதுக்கு சமமாகவே கருதப்படும். யாருக்கும் எந்த கெடுதலும் துரோகமும் தவறும் செய்யாமல் உண்மையா நேர்மையா நீ வாழ்க்கையை வாழ்ந்துவிடு. தோல்வியின் அடையாளமாக இருக்கக்கூடிய தயக்கம் உனக்கு வேண்டாம். தயக்கத்தை தூக்கி எறிந்துட்டு பயத்தை விரட்டி விட்டுட்டு நீ தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. துணிஞ்சு நின்னவங்க எதுலையுமே தோக்க மாட்டாங்க. தயங்கி நிற்கிறவங்க எதுலையுமே ஜெயிக்க மாட்டாங்கன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ என் தங்கமே. என்ன நடந்தாலும் நீ எதையும் யோசிச்சு தயங்கி நிற்காதே. ஏதாவது ஒரு வகையில் இந்த அப்பன் முருகன் வந்து உனக்கு வழிகாட்டுவேன்றதை புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகவும் உனக்கு எல்லாமுமாகவும் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது. வலியையும் வேதனையும் அனுபவிச்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றவங்க யாருமே தன்னுடைய வெற்றியை கொண்டாட மாட்டாங்க. நீயும் கொஞ்சம் வெற்றி பெற்ற உடனே வாழ்க்கையில் கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வந்தவுடனே அதை பெருசாக ஆடம்பரமாக கொண்டாட வேண்டாம். எளிமையாக எப்போதும் போல அமைதியாகவே உன் வாழ்க்கையை சந்தோஷமாக நீ வாழணும் என் செல்லமே. இந்த அப்பன் முருகனின் துணை உனக்கு இருக்கும்போது இனி ஒருபோதும் உடல் சோர்வோ மனவேதனையோ உன்னை வாட்டி வதைக்க நான் விடமாட்டேன். உனக்கு தேவையான சக்தியையும் அமைதியையும் நானே உனக்கு அருள போகிறேன். இனிமே உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை கொண்டு வர்றேன். என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாமே செல்லமே. இந்த திருச்செந்தூர் முருகன் உனக்கு துணையாக இருந்து உன்னை நல்ல முறையில் வாழ வைக்கிறேன். நீ எப்போதும் எதுலையுமே அவசரப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக இருக்க கற்றுக்கோ. உனக்கானது எல்லாம் சரியான நேரத்தில்
நிச்சயமாக உன்னை வந்து சேரும். நீ எந்த அளவுக்கு மனசை அமைதியாக வச்சுக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வந்து சேரும்படி இந்த அப்பன் முருகன் செய்வேன். ரொம்ப நாளாக உன்னை வாட்டி வதச்சிக்கிட்டு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்போது முடிவுக்கு வரப்போகுது. இனிமே நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். உன் நம்பிக்கைக்கும் நீ என் மேலே வச்சிருக்க பக்திக்கும் பொறுமைக்கும் கண்டிப்பாக நான் உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். இந்த திருச்செந்தூர் முருகனிடம் யார் என்ன கேட்டாலும் அதை நான் வரமாக கொடுப்பேன்னு உனக்கு தெரியும் அல்லவா? உன் வாழ்க்கைக்கு வரமாக நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுத்து அருளப் போகிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் முகம் மலரும்படியும் நீ சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சி கொள்ளும்படியும் உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் நான் சிறப்பாக நடத்தி கொடுக்கிறேன். இந்த நொடியே உன் மனசில் நீ எதை பற்றி யோசித்து கவலைப்படாமல் உன் வேண்டுதல்களை மட்டும் அமைதியாக நினச்சிக்கிட்டீன்னா போதும். இனிமே நீ எதை பற்றி யார்கிட்டையும் பேச வேண்டாம். உனக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் நானே சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். நீ எதுக்காகவும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் வெற்றிகளையும் உன் கைகளில் நான் வந்து ஒப்படைப்பேன் என் செல்லமே. உன் குடும்பத்துக்காகவும் உன்னுடைய உறவுகளுக்காகவும் உன்னுடைய ஆசைகளையும் தேவைகளையும் விட்டு கொடுத்து தியாகம் செஞ்சு நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க நீ எனக்கு தெரியும். உன்னை பற்றி யார் புரிஞ்சுக்கிறாங்களோ புரிஞ்சுக்கலையோ, ஆனால் உன்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்ட இந்த திருச்செந்தூர் முருகன் உனக்கு எந்த விதத்திலும் கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன். அப்பா முருகா, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு வலியும் வேதனையும்னு கேட்டாயல்லவா? இதோ உன் வருத்தத்தையும் வலியையும் வேதனையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் வந்துட்டேன். இனிமே உன் வாழ்க்கையில் நீ ஒருபோதும் கண்ணீர் சிந்த வேண்டிய அவசியம் இருக்காது. உனக்கு துணையாக நானே இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. ஒரு சில மனிதர்கள் உனக்கு பிடிக்கிறதால அவங்களுக்கும் உனக்கும் பொருந்தி போகும்னு சில நபர்களை நம்பி நீ தேடி தேடி போகிற. ஆனால் அவங்க உன்னை மதிக்காமல் உன் பாசத்தை புரிஞ்சுக்காம உன்னை விட்டு விலகி விலகி போகிறாங்க பத்தியா? முதல்ல கண்ணை திறந்து பாரு. உண்மையை ஏற்றுக்கொள்ள தயாராகு. உன்னை வேணான்னு சொல்லிட்டு போகிற உறவுகளோ அல்லது நட்புகளோ யாராக இருந்தாலும் உனக்கு வேணாம்னு ஒதுக்கி வைக்க தயாராகு தங்கமே. அப்போதுதான் உனக்கு உண்மை புரியும். சில விஷயங்களை ஏற்றுக்க கஷ்டமாக இருந்தாலும் உண்மையை நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். உனக்கு மரியாதையும் அன்பும் கொடுக்காத மனிதர்கள் யாராக இருந்தாலும் நீ அவங்கள நம்பக்கூடாது, அவங்கள தேடி போய் பேசக்கூடாது. ஏன்னா உனக்கு அன்பையும் பாசத்தையும் மதிப்பையும் மரியாதையும் கொடுக்காத மனிதர்களை நீ தேடி போய் பழகும்போது உன் மனசுக்கு அது கஷ்டத்தை தானே கொடுக்கும். அதனால தான் வேணான்னு சொல்கிறவங்கள நீயும் வேணான்னு ஒதுக்கி வச்சிடுன்னு சொல்கிறேன். உன் கூட இந்த திருச்செந்தூர் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். இப்போது வாழ்க்கை உனக்கு சிக்கலாக சிரமமாக இருந்தாலும் இது பெரிய தவறாக நீ நினைக்காதே. சிக்கல்களும் சிரமங்களும் தான் மனுஷனுக்கு வாழ்க்கையை பற்றின புரிதலை உண்டாக்கும். எப்போதும் ராஜாவாக ராணியாக வாழாமல் உனக்கென ஒரு ராஜ்யத்தை உருவாக்கு. அடுத்தவங்க சம்பாதிச்ச சொத்தோ அல்லது உன் குடும்பத்தில் வரக்கூடிய காசு பணம் சொத்து சுகம்னு எதையும் எதிர்பார்க்காதே. யாரிடமிருந்தும் எதையும் எதிர்பார்க்காம உன் சொந்த உழைப்பின் மூலமாக சுய முயற்சியின் மூலமாக நீ வாழ்க்கையில் ஜெயிச்சு நிற்கணும் என் செல்லமே. உயரமான மலையை ஏறுறவங்களுக்கு அது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நம்பிக்கையோட முயற்சி செஞ்சு ஏறிட்டா அதுக்கப்புறம் அவங்களுடைய சந்தோஷம் அலாதியாக வெற்றி மிக பெரியதாக இருக்கும் அல்லவா? அதே போல தான் வாழ்க்கையிலையும் உயரமாக நிலைக்கு செல்வதற்கு நல்ல நிலைமையில் வாழ்கிறதுக்கு கொஞ்சம் சிரமங்கள் அதிகமாக தான் இருக்கும். ஒவ்வொரு நொடியும் உன் கையை பிடிச்சி ஏற்றி விடுறதுக்கு இந்த அப்பன் முருகன் வழிகாட்டியாக இருப்பேன். இந்த வேலவன் உன் வேலைகளிலெல்லாம் துணையாக இருந்து கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குறேன். நீ என்னை தேடி திருச்செந்தூருக்கு வர முடியாவிட்டாலும் நான் உன்னை தேடி உன் வீட்டுக்கே வருவேன். நீ ஒருபோதும் முகமோ மனசோ சோர்ந்து போக வேண்டாம். உனக்கு பக்கபலமாக நான் இருப்பேன்னு நம்பு. உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா நல்ல விஷயங்களையும் நான் கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். காலம் போடும் கணக்கை பற்றி யோசித்து கவலைப்படாத. இந்த திருச்செந்தூர் முருகன் ஒரு கணக்கு வச்சுருக்கேன். அதன்படி
எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். நீ சற்றும் எதிர்பாராத வகையில் சந்தோஷம் உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. உன்னை அலட்சியமாக பார்க்குறவங்களையும் உன்னை காயப்படுத்துகிறவங்களையும் உன் மனசை நோகடிக்கிறவங்களையும் நினச்சி நீ வருத்தப்படாத. இந்த அப்பன் முருகன் உனக்காக இருக்கேன் அல்லவா? யார் உன்னை என்ன சொன்னாலும் செஞ்சாலும் நான் எப்போதுமே உனக்கு துணையாக பாதுகாப்பாக உன் கூடவே இருப்பேன். உன் குடும்பத்தில் உள்ள மனிதர்கள் பற்றியும் உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றியும் நீ ரொம்ப பயப்படுற. உன் நல்ல மனசுக்கும் நீ செஞ்ச நன்மைகளுக்கும் நான் நிச்சயமாக பலன் கொடுக்கும்போது அதன் மூலமாக நீயும் உன் பிள்ளைகளும் உன் குடும்பமும் நல்லபடியாக முன்னேறுவீங்க செல்லமே. உங்களுடைய எதிர்காலத்தில் நீ பல வழிகளில் முன்னேற்றம் அடைய தான் போகிற. இது இந்த திருச்செந்தூர் முருகன் உனக்கு கொடுக்கும் வாக்கு. நீ கஷ்டப்பட்டு உழைச்சி சேர்த்து சம்பாதிச்சது எல்லாமே உன்னை விட்டு போய்கிட்டே தான் இருக்கு. பெருசாக உனக்கு சேமிப்போ சொத்து சுகமோ இல்லைன்னு நீ கவலைப்படுற இல்லையா? உன்னுடைய முருகன் உன்னை ஒருபோதும் இப்படி தனியாக தவிக்க விட மாட்டேன். எந்த காரணத்திற்காக நீ இதையெல்லாம் இழந்தாயோ அதை நல்லபடியாக இன்னும் பல மடங்காக உனக்கு உருவாக்கி கொடுக்குறேன். நீ இழந்ததை தாண்டி உனக்கான உயர்வானதையும் சிறப்பானதையும் கண்டிப்பாக நான் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். அது மட்டும் இல்லை என் செல்லமே, நீ செய்கிற முயற்சிகளில் எல்லாம் நானும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்க போகிறேன். உன் அன்பையும் உன் பாசத்தையும் அலட்சியப்படுத்தின மனிதர்கள் அதே அன்பும் பாசமும் யாரும் நமக்கு கொடுக்க மாட்டாங்களான்னு ஏங்கக்கூடிய சூழ்நிலை வரும். அப்போது அந்த அன்பை ஏங்கி எதிர்பார்த்து அந்த மனிதர்கள் உன்னை தேடி வரதான் போகிறாங்க. உன் நல்ல உள்ளத்துக்கான மதிப்பை இந்த உலகம் உணரச் செய்யும் நேரத்தை நான் உருவாக்குவேன். இன்னைக்கு உன்னை புரிஞ்சுக்காம அலட்சியப்படுத்துகிறவங்களும் உன்னை மதிக்காதவங்களும் கூடிய சீக்கிரம் உன் அன்பை புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வரும்படி நான் செய்ய தான் போகிறேன். இந்த அப்பன் முருகன் உனக்கு பாதுகாவலாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. மனசுடைஞ்சு சோர்ந்து போயிருக்கிற உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து பல நல்ல மாற்றங்களை நான் உருவாக்குவேன். உன்னை சுற்றி நல்ல மனிதர்களும் நல்ல வாய்ப்புகளும் சுப நிகழ்வுகளும் உண்டாகும்படி நான் செய்கிறேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ இனிமேல் எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். இத்தனை நாளாக எதை எதிர்பார்த்து காத்திருந்தியோ உன்னுடைய அந்த பல நாள் காத்திருப்பு இப்போ முடிவுக்கு வரப்போகுது. நீ கேட்டதையெல்லாம் நானே உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதிச்சு உன் வாழ்க்கையை அழகானதாக மாற்ற போகிறேன் என் செல்லமே. நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் வாழ்க்கை முழுவதும் உன் எண்ணங்களால் மட்டுமே வழி நடத்தப்படுது. நல்ல எண்ணங்களை நீ வச்சுக்கிட்டினா எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை. எதிர்மறையான எண்ணங்களை தூக்கி எறிஞ்சிட்டு எப்போதுமே நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட நீரு. உன் நம்பிக்கை ஆணித்தரமாக உறுதியாக இருக்கும்போது கண்டிப்பாக அதுக்கு அளப்பரிய சக்தி இருக்கு. உன் நம்பிக்கைக்கும் உன் பக்திக்கும் உன் பிரார்த்தனைக்கும் சேர்த்து இந்த அப்பன் முருகன் உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். உன்னை பாதுகாக்கும் வேலவனாக இருக்கும் நான் என் வேலின் மயிலின் துணை கொண்டு உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து உன்னை உயர்ந்த இடத்துல உட்கார வைப்பேன்னு செல்லமே. குழந்தை வரம் கேட்கும் பிள்ளைகளுக்கு குழந்தை வரத்தை கொடுத்து கல்வி வேலை என எல்லாத்துலேயும் வெற்றியையும் கொடுப்பேன். திருமண தடைகள் எல்லாம் நீங்கும். கடன் பிரச்சனைகளும் கஷ்டமும் நீங்கி உன் வாழ்க்கையில் செல்வம் வந்து சேரும்படி இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். இனிமே உனக்கு கடன் தொல்லையோ கஷ்டமோ இருக்காது. நீ செய்யும் காரியங்கள் யாவற்றிலும் நானே உனக்கு துணையாக வந்து நிற்பேன். உன்னை ஏமாத்துறவங்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறத நீ பார்க்குற. ஆனால் நல்ல பிள்ளையா உண்மையா நேர்மையா வாழ்ந்த உனக்கு கஷ்டமும் கவலையும் பிரச்சனைகளும் மட்டுமே இருக்குன்னு தானே வருத்தப்படுற. இதோ இப்போதே உன் கஷ்டங்களையெல்லாம் காணாமல் போக செய்து உன் உண்மைக்கும் நேர்மைக்கும் பலன் கிடைக்குமாறு நான் செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையை அழகாக்கி நிச்சயமாக உன்னை நான் நல்ல நிலைமைக்கு உயர்த்தி காட்டிடுறேன்.